ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் குக்கிங் வீடியோஸ். இந்த வீடியோவில் 3 வகையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது ஒரு 3-in-1 ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம ஒரு சட்னியும் ஒரு பேஸ் சாலடும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கேரட், 2 வெங்காயம், 1 பீட்ரூட்டை இப்படி சன்னமாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸோட 1 கப் எலுமிச்சப்பழ சாறும் தேவையான அளவும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினாதான் பீட்ரூட், கேரட், ஆனியனுடைய ஃப்ளேவரும் எலுமிச்சப்பழத்தோடைய அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து நம்ம சாலட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த க்ரீன் கலர் சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. சாலடையும் சட்னியும் யூஸ் பண்ணி முறுக்கு சாலட் செஞ்சிடலாம். முறுக்கு சாலடுக்கு நான் 3 முறுக்கு எடுத்திருக்கேன். இந்த 3 முறுக்கையும் கையிலையே பொடி பண்ணிக்கோங்க. மிக்ஸி யூஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸி யூஸ் பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் விட்டாப்புல ஆயிரும். அதனால் கையிலையே எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பொடி செஞ்சு வச்சுருக்கிற முறுக்கோட 2 டேபிள் ஸ்பூன் சாலடும் 1 டேபிள் ஸ்பூன் சட்னியும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கு சாலட் ரெடி. அடுத்து கரூர் ஃபேமஸ் கரம் பொரி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பொரி எடுத்து அதை நல்லா டஸ்ட் இல்லாமல் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 100 கிராம் பொரியோட 3 டேபிள் ஸ்பூன் சாலடும் 2 டேபிள் ஸ்பூன் சட்னியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரூர் ஃபேமஸ் கரம் ரெசிபி நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. கரூர், கோயம்புத்தூர் சைடு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயும் கரூர் கரம் பொரி ஸ்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது எங்கள் வீட்டில், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இப்போது இந்த கரம் பொரியை நீங்கள் சர்வ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் என்ன க்ரன்ச்சி ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த முறுக்கை இப்படி நடுவில் வச்சு அதில் இன்னும் கொஞ்சம் சாலட், இன்னும் கொஞ்சம் சட்னி வச்சு இப்படி சர்வ் பண்ணலாம். முறுக்குக்கு பதில் நீங்கள் காராசேவு, ஓம் பொடி, இல்லை மிக்சர், பாம்பே மிக்ஸ் இந்த மாதிரியான முறுமுறு ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த கரம் பொரியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாலடை நீங்கள் சர்வ் பண்ணும்போதும் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இப்படி ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். முறுக்கு இல்லைன்னா டாரிட்டோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்குக்கு பதில் வறுத்த நிலக்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தட்டு வடை செட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வீட்டிலையே செஞ்ச தட்டு வடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தட்டு வடையை இந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சாலடும் 1 ஸ்பூன் சட்னியும் இப்படி வச்சு இதில் இந்த மாதிரி இன்னொரு தட்டு வடையால் அதை கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தட்டு வடையை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் சாலட், சட்னி சேர்ந்து இப்படி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனையான எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ இந்த 3 வெரைட்டியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் டிப்ஸ்.